அன்பார்ந்த நேயர்களுக்கு நிறைவேறாத ஆசையோட உயிர் பிரிந்த போண்டாமணியுடைய வாழ்க்கை ரொம்ப சோகம் கதைகளை சொல்லுது. எப்படியாவது தன்னுடைய பிறந்த நாடான இலங்கைக்கு தான் மறுபடியும் போகணும், அகதியாக இந்தியா வந்த தனக்கு பிறந்த அந்த பிள்ளைகளை கொண்டு போய் தன்னுடைய தாய் நாட்டை காட்டணும் அப்படிங்கிற ஆசையோடு பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்த போண்டாமணிக்கு கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. ஆனால் உயிர் போகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டும் வருது, அவர் உடலை விட்டு உயிரும் பிரியுது. ஆக அவருடைய நிறைவேறாத ஆசையோடு தான் அவருடைய வாழ்க்கை நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு செய்தியாக இருக்குது. போண்டாமணி இலங்கையைச் சேர்ந்தவர். அவருடைய இயற்பேர் கேத்தீஸ்வரன். இலங்கை அகதியாக வந்த அவர் இந்தியாவில் சென்னையில் சுற்றி திரிகிறப்ப இலங்கையிலேருந்து கொண்டு வந்த காசு பணமெல்லாம் செலவான பிறகு சாப்பிடக்கூட காசு இல்லாமல் சுற்றி இருக்கிறாரு. இருந்த சின்ன சின்ன காசுகளை, சில்லறை காசுகளை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு போண்டாவையும் குழாயடி தண்ணீரை மட்டும் குடித்து எப்படியோ உயிரை காப்பாற்றிட்டு சுற்றி திரிஞ்ச அவருக்கு அவரை பார்த்த ஒரு சிலர் அவருடைய அந்த உடல் அமைப்பை பார்த்துட்டு, நீ சினிமாவுக்கு போகலாமேப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசையை தூண்டியிருக்காங்க. அதுவே அவருக்கு ஒரு முயற்சியையும் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஸ்டுடியோவாக ஏறி வாய்ப்பு கேட்டிருக்காரு. திரைத்துறையில் என்ன உடனேயா கிடச்சிரும், அலைஞ்சிருக்கிறாரு. அந்த அலைஞ்ச நாட்கள்லாம் அவருக்கு உயிர் காத்தது அந்த போண்டாவும் குழாயடி தண்ணீரும் தான். கடைசியாக 1991 பாக்கியராஜ் இயக்கி நடித்த பவுனு பவுனுதாங்கிற படத்தில் தான் பாக்கியராஜ் இவருக்கு முதலாக வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்தில் 250 படங்களில் சிரிப்பு நடிகராக நடித்த இந்த போண்டாமணி தனக்கு புனைப்பெயர்கள் வைக்க பலரும் முயற்சி செய்தபோது அதையெல்லாம் விரும்பாமல் தன்னுடைய உயிரை காக்கிறதுக்கு உதவியாக இருந்த அந்த போண்டாவுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி அந்த போண்டாவையே தன்னுடைய பெயராக போண்டாமணின்னு வச்சது தான் அவருடைய பெயருக்கு காரணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 250 திரைப்படங்களை நடித்தாலும் வடிவேலு கவுண்டமணி அந்த காம்பினேஷனில் நடித்த நடிப்புகள் தான் இவரை ஹைலைட் பண்ணிச்சு. அடித்து கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற அவருடைய அந்த காமெடி தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரையுமே கவர்ந்துச்சு. போண்டாமணியுடைய உருவமும் அப்போ தான் எல்லா ரசிகர்களுடைய மனசுலையும் நிலச்சிச்சு. இப்படி சினிமா துறையில் ஒரு சிறந்த சிரிப்பு நடிகராக வலம் வந்த போண்டாமணிக்கு மாதவிங்கிற மனைவியும் சாய்மேரிங்கிற மகளும் சாய்ங்கிற மகனும் இருக்கிறாங்க. சாய்குமாரி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மகன் சாய் இப்போ தான் பள்ளிக்கூட படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காரு. சென்னை புலச்சலூரில் வசிச்சுக்கிட்டு வர்ற இந்த போண்டாமணி சமீபத்தில் கிட்னி தொந்தரவால் ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காரு. தனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே மருத்துவ செலவுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி திரைத்துறையில் உள்ள எல்லா பிரபல நடிகர்களுக்கும் கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு. சிலர் உதவியும் செய்திருக்கிறாங்க, சிலர் அவருக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் அவரை திரும்பி கூட பார்க்காம இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் போண்டாமணி வருத்தமாக சொல்கிறது சூரிய சொல்கிறது தான். சூரிய ஆரம்பத்தில் திரைப்படத்தில் வாய்ப்பு கேட்டு அலைகிறப்ப என் வீட்டில் தான் தங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஸ்டுடியோக்களில் வாய்ப்பை தேடினார், நடித்து இன்றைக்கி மேலே டாப்புக்கு வந்துட்டார், ஆனால் என்னை திரும்பி கூட பார்க்கலன்னு சொல்லி பல நண்பர்கள்ட்ட போண்டாமணி வருத்தமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போண்டாமணி ஒரு எம்ஜிஆர் ரசிகர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்து வர்றப்ப தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி சில உதவிகளை செய்து உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் மருத்துவ சிகிச்சையும் அரசு கொடுக்குங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுத்து வந்திருக்கிறாரு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு முக்கியமான ஆசை என்னவாக இருந்திருக்குன்னா, தான் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய தாய் நாட்டை காட்டணும், இலங்கையை காட்டணுங்கிற ஒரு பெரிய ஆசை அவருக்கு இருந்திருக்கு. காரணம், அகதிங்கிறதுனால பாஸ்போர்ட் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. எத்தனையோ பிரமுகர்கள்ட்ட முயற்சி செய்தும் கிடைக்காத சூழ்நிலையில் கிடைச்சிருக்கு. எப்பன்னா, அவர் உயிர் பிரிகிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி. பாஸ்போர்ட்டு வந்தது, உயிரும் பிரிந்ததுங்கிற சூழ்நிலையில் நிறைவேறாத ஆசையோட காலம் சென்ற போண்டாமணி அவர்களை கலைத்துறையினர் பலரும் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அவருடைய ரசிகர்களும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க. நாமும் நம்ம சேனல் வழியாக அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் அவருக்கு அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.